ஒரு முறை வெற்றியின் ரகசியத்தை அறிய விரும்பிய ஒரு இளைஞன் தன்னுடைய தேடலில் பிரபலமான ஒரு ஜென் துறவியை சந்திக்க முடிவு செய்தான். வாழ்வின் முக்கியமான எல்லையை அடைய தன்னுடைய முழு வாழ்க்கையும் சார்ந்திருப்பதாக அவன் எண்ணினான். துறவியை கண்டதும், ஆசிரியரே, நான் எப்படி வாழ்க்கையில் வெற்றியை அடைய முடியும்? என்னுடைய இலக்குகளை எட்ட எளிய வழியது என்று கேட்டான். துறவி ஒரு வார்த்தையும் கூறாமல் அவனை அருகிலிருந்த ஒரு ஆற்றிற்கு அழைத்துச் சென்றார். நீரில் இறங்க இருவரும் மடியளவு உயரத்துக்கு நீர் எட்டும் வரை நடந்து சென்றார்கள். திடீரென்று துறவி இளைஞனின் தலையைப் பிடித்து நீருக்குள் அமுக்கினார். இளைஞன் ஆச்சரியத்தில் போராடத் தொடங்கினான். சுவாசிக்க காற்று தேட அவன் முழு உடலாலும் முயற்சித்தான். அவன் தன்னை மீட்டெடுக்க தீவிரமாக யோசித்தாலும் துறவி இன்னும் சில நொடிகள் அவனை நீருக்குள் வைத்திருந்தார். இறுதியாக துறவி அவனை விடுவித்தார். நீரிலிருந்து வெளியேறிய இளைஞன் ஆழமாக சுவாசித்தான். காற்றை ஆவலுடன் சுவாசிக்க தொடங்கினான். அவன் சோர்வுடன் இருந்தாலும் துறவியை கடுப்புடன் பார்த்தான். துறவி அமைதியாக அவனை நோக்கி, நீருக்குள் மூழ்கியிருந்தபோது எது உனக்கு மிகவும் தேவையானதாக இருந்தது என்று கேட்டார். காற்று. காற்று தான் எனக்கு தேவையானதாக இருந்தது என்று இளைஞன் மீண்டபடி பதிலளித்தான். அப்பொழுது துறவி மெதுவாக சிரித்தார். நீ காற்றை எவ்வளவு ஆவலுடன் தேடினாயோ அதே ஆவலுடன் வெற்றியை தேட வேண்டும். வாழ்க்கையில் வெற்றியைப் பெற உன் இலக்குகளைச் சந்திக்கும் ஆர்வமும் முழுமையான அர்ப்பணிப்பும் மனநிலையும் அவசியம். வெற்றிக்கான பாதையில் பாதியளவில் முயற்சிக்க முடியாது. முழு மனதையும் செலுத்து, வெற்றி உனது மீது தானாகவே வரும் என்றார். அந்த துறவியின் வார்த்தைகள் இளைஞனின் மனதில் ஆழமாக பதிந்தது. வெற்றிக்கான பயணம் ஆர்வமும் அர்ப்பணிப்பும் கொண்ட முழு முயற்சிகளால் மட்டுமே கைகூடும் என்று அவன் உணர்ந்தான். துறவிக்கு தன்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துவிட்டு தன் உள்ளத்தில் ஒரு தெளிவான உறுதியோடு அங்கிருந்து விடைபெற்று சென்றான்.